அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பரந்த இந்த உலகத்தில் அநீதிக்கு எதிராக உலக முழுவதிலேயும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் நடந்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகளும் சிலர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவும் தங்களுடைய செல்வாக்கை எடுத்து காட்டுவதற்காகவும் நடத்தப்படுவதை போன்று சில போராட்டங்கள் பொதுமக்களினுடைய நலனை அடிப்படையாக வைத்து நடப்பதையும் அது மிகவும் குறைவாக நடப்பதையும் இன்று நாம் பார்த்து வருகிறோம். இப்படி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் இப்படியெல்லாம் நடப்பது அரசியலை சார்ந்தவை. இது ஆன்மீகத்திற்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று பரவலாக மக்கள் அனைவர்களும் நம்புகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இவைகள் எல்லாம் நடத்துவது ஆன்மீகத்திற்கு எதிரானது என்று நம்புகிறார்கள். குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் ஆன்மீகத்திற்கு எதிரானவைகள், நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இறைவன் மீது பயம் உள்ளவர்களாக இறையச்சம் நிறைந்தவர்களாக இருப்பவர்கள் இந்த மாதிரி அரசியல் சாக்கடைகளில் அரசியல்வாதிகள் செய்வதை போன்ற ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் போராட்டங்கள் இவைகளெல்லாம் தேவையில்லை. நாம் தொழுவது, நோன்பு நோற்பது, ஹஜ் செய்வது, தர்மம் செய்வது, இந்த மாதிரி வணக்க வழிபாடுகளில் மட்டுமே நாம் ஈடுபட்டிருந்தால் போதுமானது. இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் நம்ம போய் கலந்து கொள்வது மார்க்கத்திற்கு எதிரானது, ஆன்மீகத்திற்கு எதிரானது என்று எண்ணுவதையும் இந்த மாதிரி போராட்டங்களிலே கூட்டத்தில் பெரும்பான்மையினர்கள் ஒதுங்கிக் கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு இஜ்திமா, ஒரு ஆன்மீக சொற்பொழிவு என்று நீங்கள் போடும்போது வரக்கூடிய கூட்டங்கள் எவ்வளவு, ஒரு அநீதத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு போராட்டங்களுக்கு பொதுமக்களுடைய வருகை எவ்வளவு என்பதை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த விஷயத்தை உண்மையை நீங்கள் விளங்கலாம். இஜ்திமா என்று போடுகிறார்கள், பெரும் கூட்டத்தினர்கள் வந்து குமிகிறார்கள். ஆனால் ஒரு அநீதத்திற்கு எதிராக வரக்கூடிய போராட்டங்களிலே நமக்கு எதற்கு வம்பு என்று ஒதுங்கிக் கொள்கிறார்கள். என்ன காரணம்? இது ஆன்மீகத்திற்கு எதிரானதாகவும் இது இஸ்லாத்திற்கு தொடர்பு இல்லாததாகவும் அவர்கள் எண்ணுவதின் காரணத்தினால். உண்மையிலேயே இந்த போராட்டங்கள் இதை போன்ற ஆர்ப்பாட்டங்கள் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறதா, அனுமதித்து இருக்கிறதா, இதை போன்ற போராட்டங்களை செய்திருக்கிறதா, இதை போன்ற அரசியல் விஷயங்களிலே இஸ்லாம் தலையிட்டு இருக்கிறதா என்பதை நீங்கள் திருமறை குர்ஆனிலேயும் நபி மொழிகளிலேயும் நீங்கள் படித்திருந்தீர்களேயானால் இதுவும் இஸ்லாத்தின் உள்ள ஒரு அங்கம்தான் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். பரவலாக ஆரம்ப காலகட்டங்களில் இஸ்லாம் என்று சொன்னால் இந்த இமாம்களுடைய பயான்களும் கதைகளும் மட்டுமே இருந்த காரணத்தினால், வெறும் கதைகளை சொல்லி அற்புதங்களை சொல்லி மக்களிடத்திலே பயான் செய்வதின் காரணத்தினால், குர்ஆன் படிப்பதை தடை செய்ததன் காரணத்தினால், நபி மொழிகளை மொழிபெயர்த்து உங்களுக்கு கொடுக்காத காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் திருமறை குர்ஆனை முந்தைய காலத்தில் இருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த இறை தூதர்கள் இந்த மாதிரி வழிவகைகளை கையாண்டு இருக்கிறார்களா? மூசா நபி மிகச்சிறந்த ஒரு இறை தூதர். இந்த இறை தூதருக்கு எதிராக நின்றவன் ஃபிரௌன். அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிகப்பெரிய இறைவன் அப்படின்னு சொன்னவன். இவனுக்கு எதிராக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தினுடைய பின்னணி என்ன, எப்படி நடத்தினார்கள் திருமறை குர்ஆன் அழகா சொல்கிறது. ஃபிரௌனிடத்திலே போய் மூசா நபியும் போனார்கள், அவர்களுக்கு துணையாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போனார்கள். போய் சொல்கிறார்கள், ஃபாரிஸில் மானா பனி இஸ்ராயில் ஃபலா துஅஸிபுஹும்,
நீ ஃபிரௌனே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பனி இஸ்ராயல்களை எங்களிடத்தில் அனுப்பி வைத்து விடு, அவர்களை நீ வேதனை செய்யாதே என்று மூசா நபியும் ஹாரூன் நபியும் ஃபிரௌனிடத்தில் சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. அங்கே போய் பனி இஸ்ராயலுக்கு தொழக்கூடிய முறை என்ன, நோன்பு நோக்கக்கூடிய முறை என்ன, ஹஜ்ஜிவை போன்ற கடமைகளை செய்வதின் முறை என்ன, அதை போய் அங்க பேசல. அந்த ஃபிரௌன் செய்த காரியம் என்ன, பனி இஸ்ராயல்களை அடிமைகளாக வைத்து பயங்கரமான வேதனைகளை செய்து கொண்டிருந்தான், கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தான். இந்த கொடுமைக்கு எதிராகத்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அங்கே அநியாயம் செய்யாதே, இந்த மக்களை கொடுமைப்படுத்தாதே, கொத்தடிமைகளாக வைத்திருக்காதே, அவங்கள முறைப்படி எங்கள்கிட்ட அனுப்பி வச்சிரு, இந்த பனி இஸ்ராயல்களை எங்கள்கிட்ட கொடுத்து விடு, அவர்களுடைய வேதனைகளை செய்வதை விட்டு நிறுத்திவிடு, நீ அவர்களை அனுப்புகிறாயா இல்லையா என்ற துணியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இது ஆன்மீகமா, அரசியலா, ஆர்ப்பாட்டமா, போராட்டமா? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே ஒரு ஆன்மீகம் என்ற ஒரு வடிவம், அந்த வடிவத்தில் அங்க போய் சொல்லல. அந்த மாதிரி சூழ்நிலை அங்கே இருக்கவும் இல்லை. கொடுமைக்கார அரசனுக்கு முன்னால் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அந்த இரண்டு நபியும் ஆற்றிய போராட்டத்தை திருமறை குர்ஆன் அழகா எடுத்து சொல்கிறது. அடுத்ததாக தாவூது நபி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இந்த தாவூது நபியினுடைய வரலாறை படித்து பாருங்கள். இந்த தாவூது நபி தாலூத் என்ற ஒரு மன்னருக்கு கீழே ஒரு வீரராக திகழ்ந்தவர் என்று குர்ஆன் சொல்கிறது. அவர் எப்படி இறை தூதராக ஆனார், எப்படி மன்னராக ஆனார், அதையும் குர்ஆன் பேசுகிறது. கத்தல தாவூது ஜாலூத், ஜாலூத் என்ற ஒரு கொடியவன் இருந்தான், மக்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தான். அவனுக்கு எதிராக தாலூத் என்ற மன்னரின் கீழே தாவூது நபி ஒரு வீரராக இருந்து ஜாலூத் என்ற கொடியவனை கொண்டதினால் அவர்கள் மன்னராக ஆனார்கள். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது நமக்கு. எங்கே இருந்தார்? ஆன்மீகத்திலே போய் ஒவ்வொரு பள்ளியாசலாக போய் தாவூது நபி பிரச்சாரம் செய்தார். அப்படி பேசல. அவர்களுடைய பிரச்சார பணிகள் தனியாக இருந்தது. அது மட்டுமல்ல, மக்களை ஓரிரை கொள்கையில் கொண்டு வருவது, நல்ல பண்பாடுகளை சொல்லுவது, பழக்க வழக்கங்களை கொண்டு வருவது, அந்த பணியும் நடந்ததோடு இதுவும் இருந்தது. அநீதத்துக்கு எதிராக அவர்கள் போராடி அவர்கள் அந்த ஜாலூத் என்ற கொடிய மன்னனை கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இறையச்சம் உள்ளவர்கள் அதுல முதல் தரத்தில் நம்ம போய் வைக்கணும்னா இறை தூதர்களை தான் சொல்லணும். அல்லாவின் கட்டளையை அப்படியே ஏற்று நடக்கக்கூடிய சிறந்த நல்லடியார்கள், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த இறை தூதர் தான். இறையச்சம் உள்ளவர்களுக்கு எல்லாம் இது தேவையா? இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நம்ம கலந்துக்கிட வேண்டுமா? இதெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம தொழுதமா உண்டோ வேலை உண்டா என்று போய்விடுவோம் என்று அந்த நபி இருக்கவில்லை. இறையச்சத்தினுடைய முன்னோடிகளாக திகழக்கூடிய இறை தூதர்கள் அங்கே போராட்டத்திலே கலந்து கொண்டு ஒரு அநீதக்காரனை கொண்டு குமித்ததை நாம் இன்று பார்க்கிறோம். இன்னொரு ஒரு விஷயத்தை கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அந்த கவச உடை, போர்க்களங்கள்ல எதிரிகளை வரக்கூடிய அம்புகளை அவருடைய வாள்களில் இருந்து தடுக்கக்கூடிய கவச உடையை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தது கூட தாவூது நபி தான், ஒரு இறை தூதர் தான். அல்லம்நாஹு லபூசத்த திருமறை அல்லம்நாஹு அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம், நாம் சொல்லிக் கொடுத்தோம். யாருக்கு? தாவூது நபிக்கு கவச உடையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை, கவச உடையை அவர்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். அப்போ தாவூது நபி தான் இந்த எதிரிகளிடத்தில் இருந்து, போராட்ட களங்களில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கவச உடையை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ இஸ்லாத்தினுடைய பின்னணியை ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எல்லா அரசியல் விஷயங்களிலேயும் இந்த இறை தூதர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவருடைய மகன் சுலைமான் நபி, நீங்கள் வரலாறை படித்த ஹுதுஹுது என்ற ஒரு பறவை, எங்கோ இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார். அதை எடுத்து சொன்னபோது சுலைமான் நபி அவர்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்ததாக திருமறை குர்ஆனில் சொல்லவில்லையா? அவ இறை தூதர்களுடைய வரலாறுகளை ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து பார்த்தால்
அநீதத்துக்கு எதிராக போராடுபவர்களில் முதலாவதாக முன்னிலையில் இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருப்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. நம்ம குர்ஆனை படிக்காத காரணத்தினால் ஆன்மீகம் மட்டும்தான், அது ஆன்மீகம் என்று சொன்னால் தொழுகை நோன்பு மட்டும்தான் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். இறை தூதர்கள் அப்படி இருந்ததில்லை. அல்லாஹ் தான் அப்படி இறை தூதர்களை நம்ம அறிமுகப்படுத்தவில்லை. அநீதத்துக்கு எதிராக போராடுவதில், போராட்டங்களில் கலந்து கொள்வதில், எதிரிகளை கொள்வதில் அவர்கள் முதன்மையானவர்களாக, முன்னோடிகளாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அப்ப திருமறை குர்ஆன் உங்களுக்கு காட்டும் வழி அரசியல். ஆனா இந்த மாதிரி இன்றைய காலத்தில் இருக்கிற அரசியல் சாக்கடைகள் பணத்திற்காக, பதவிக்காக கொள்கையையும் கோட்பாடுகளையும் அடகு வைத்திருப்ப மாதிரி இல்ல. உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸ் சொன்ன அடிப்படையில் நடத்தக்கூடிய அரசியலை இஸ்லாம் வரவேற்கிறது. இந்த மாதிரி போராட்டங்களை செய்யுமாறு தூண்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர், இறுதி தூதுவராக வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் எல்லாம் எடுத்து பார்த்தீர்களானால் அரசியல்வாதிகளுக்கென்று எத்தனையோ விதமான அறிவுரைகளை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவர்களும் பல போர்க்களங்களை கண்டிருக்கிறாங்க, பல வெற்றிகளை பார்த்திருக்கிறார்கள், சில தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இறை தூதர் அவர்கள் இனிமேல் வரக்கூடிய ஆட்சி தலைமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எப்படி நடக்கணும், எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சமுதாயத்திற்கு வரையறுத்திருக்கிறாங்க. ஒரு அழகான அறிவுரையை சொல்லி இருக்கிறார்கள். நீங்க யாருக்கா ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னா அந்த பொறுப்பை நீ சரியா நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றாமல் அந்த மக்களுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல், லா யஜ்ஹது லஹும் வலா யன்ஸஹ் லஹும், அவங்களுக்கான எந்த முயற்சியும் நீ எடுக்கல, அவங்களுக்கு எந்த நன்மையும் நீ நாடவில்லை என்றால் அவர்கள் சொர்க்கத்துக்கு போகும்போது நீ சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆட்சித் தலைவருக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அறிவுரை சஹீஹ் புகாரி, முஸ்லிம் உட்பட பல நூல்களில் நாம் பார்க்கிறோம். ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்துட்டான்னா அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி முயற்சியை நீ எடுக்கணும். அவன் கீழே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு நீ நல்லது நாட வேண்டும், அவர்களுக்குரிய நல்ல அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் நீ கொடுக்கணும். அதெல்லாம் இல்ல, எனக்கு வருமானம் வந்தால் போதும், நான் நன்றாக இருந்தால் போதும் என்ற மாதிரி நீ நடந்தால் நீ சொர்க்கத்திற்கு போக முடியாது. அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தி அபூதாவூத் என்ற நூலில் இடம்பெறுகிறது. அல்லாஹ் ஒருத்தனுக்கு பொறுப்பை கொடுத்ததற்கு பிறகு அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய ஏழ்மையை, கஷ்டங்களை, தேவைகளை ஒருவன் கண்டுகொள்ளவில்லையானால் அல்லாஹ் இவனை கண்டுகொள்ள மாட்டான், இவனை பற்றி அல்லாஹ் எடுத்து கவர்ந்து கொள்ள மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதிரி அரசியலை நடத்தக்கூடியவர்களுக்கு இப்படி எல்லாம் அறிவுரை கூறியிருக்கிறார்கள். பொறுப்பை ஏற்று அந்த பொறுப்பில் மோசடி செய்தவனாக அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்ற செய்தியும் சஹீஹ் புகாரியில் பார்க்கிறோம். இப்படி ஏராளமான அறிவுரைகளை சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவர்கள் இப்படி நடக்க வேண்டும் என்ற அறிவுரையும் அவர்களும் நடந்தும் காட்டியிருக்கிறார்கள். அதுல முக்கியமான ஒரு அடிப்படை விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். மக்காவிலே இருந்தவர்கள் முஹாஜிரின்கள், அங்க ஹிஜ்ரத் சென்று போனவங்க. மதீனாவிலே இருந்தவர்கள் அன்சாரிகள் என்று போற்றப்படுகிறோம். அப்ப மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து போன போது இந்த முஹாஜிரின்களுக்கு பேர் உதவிகளை அள்ளி கொடுத்தவர்கள் யார்? இந்த அன்சாரிகள் தான். அதனால்தான் அவர்களுக்கு அன்சாரிகள், அவங்களுடைய முந்தைய பேர் அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 குலத்தினர்களாகத்தான் இருந்தாங்க. அவர்களுக்கு அன்சாரி என்ற பெயர் ஆரம்பத்தில் இருந்ததில்லை. அவுஸ் என்ற ஒரு கூட்டம் இருந்தது, ஹஸ்ரஜ் என்ற இன்னொரு கூட்டம் இருந்தது. இந்த 2 பேரும் சேர்ந்தவர்கள் தான் அன்சாரிகள். ஏன் அன்சாரிகள் சொல்லப்படுதுன்னா இவர்கள் உதவி செஞ்ச காரணத்தினால அவ்வளவு பேருதவிகளை செய்தாங்க. அல்லாஹ்வாய் குர்ஆன்ல அவர்களை அன்சாரிகள் என்றே அவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக புகழ்ந்தும் சொல்கிறார். அப்ப இதை பார்க்கிறோம். உடுத்திய துணியோடு அந்த முஹாஜிரின்கள் அங்க போகும்போது அவர்களுக்கு எவ்வளவோ விதமான உதவிகளை செய்தவர்கள் அன்சாரிகள். இப்ப இவர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடைசியாக ஆற்றிய ஒரு உரையில் இந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் சொல்ல, ஊசிக்கும் பில் அன்சார், அன்சாரிகள் இடத்தில் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். பின்னாடி வரக்கூடிய ஆட்சி தலைவர்களுக்கு சொல்லுகிறார்கள், அவர்களிடத்திலே நல்லதை பார்த்தால் எடுத்துக் கொள்ளுங்கள், தவறு ஏதாவது செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த தவறை நீங்கள் மன்னித்து விடுங்கள். ஏன்? அழகான ஒரு காரணத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். வகத் கலவு அலைஹிம், அவர்கள் மீது இருந்த கடமையை அவர்கள் முழுமைப்படுத்தி விட்டார்கள். என்ன செய்யணுமோ எல்லா உதவிகளையும் செய்தார்கள். வபக்கியல்லதி லஹும்,
ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் நமக்கு பாக்கி இருக்கிறது. நம்ம தான் அவங்களுக்கு நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது. அதனால ஆட்சி பொறுப்புக்கு வந்தவங்க அன்சாரிகள்கிட்ட ரொம்ப கவனமா இருந்து கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அடிப்படையான விஷயத்தை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லிச் சென்றார்கள். இந்த அடிப்படை விஷயம் உலகத்தில் உள்ள எல்லாரும் மனதில் வைக்கணும். அல்லாஹ் சொல்லுவார் தமிழ்ல ஒரு பழமொழி, உப்பிட்டவரை உயிர் உள்ளளவும் நினை என்று சொல்வார்கள். நமக்கு உப்பு போட்டவன், நமக்கு உணவு கொடுத்தவன், சாப்பாடு கொடுத்தவன சாவர வரையிலே மறக்கவே கூடாது. அவன் மீது நல்ல எண்ணம் இருக்க வேண்டும், அவனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். இந்த மாதிரி நடப்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அன்றே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைய இந்தியாவில் முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? உப்பிட்டவரை உயிர் உள்ளளவும் நினை என்று சொன்ன இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்காக எவ்வளவு விதமான தியாகங்களை செய்திருக்கிறாங்க. அவங்களை இந்த அரசு எண்ணி பார்த்திருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தனியாக சொன்னார்கள், பொதுவாக மனிதனுடைய இயல்பு தனக்காக வேண்டி இந்த நாட்டுக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக ஒருத்தன் கஷ்டப்பட்டான் என்று சொன்னால் அவனை அவனுடைய குடும்பத்தினர்களை காப்பாற்றக்கூடிய, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசுக்கு இருக்கிறது. செய்ததா? செய்து கொண்டு இருக்கிறதா? இல்லை. இந்திய வரலாற்றிலே, இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் முஸ்லிம்கள் எத்தனை பேர்கள்? எத்தனை பேர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள்? எத்தனை பேர்கள் தங்களுடைய செல்வங்களை இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி கொடுத்திருக்கிறார்கள்? இதெல்லாம் இந்த அரசுக்கு தெரியாதா? வரலாறு புத்தகங்கள், கல்வெட்டுகள் இவை அனைத்தும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த பக்கத்தில் மைசூர் திப்பு சுல்தான், இந்த திப்பு சுல்தான் வாழ்ந்த அடிச்சோடு அப்படியே இருக்கிறது. அவன் பயன்படுத்திய வாள்கள், கவச உடைகள் எல்லாம் இப்போ போனாலும் கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு முஸ்லிம் மன்னன் தான். அவன் தான் வெள்ளையர்களை ஆரம்பத்திலே முதலாவது போரிலே ஓட ஓட விரட்டியவன். அதுக்கு பின்னால் நடந்த போர்க்களத்தில் நயவஞ்சமாக கொல்லப்பட்டவன். முஸ்லிமாக இருந்து இந்த நாட்டுக்காக, இந்த அந்நிய நாட்டில் இருந்து வந்த ஆங்கிலேயரை விரட்டுவதிலே முன்னோடியாக திகழ்ந்தவனை அவனை நாம் பார்க்கிறோம். ஏன் அதே போன்று பக்கத்தில், இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலூரிலே அகமது ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலவியின் மூலம் இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக நடத்திய மிக முக்கியமான ஒரு போராட்டம் சிப்பாய் கலகம் என்று சொல்லுகிறார். அதை கூட கலகங்கிறான், ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை. அந்த போராட்டத்தினுடைய பின்னணியிலே 95க்கும் மேற்பட்டவர்கள் தூக்கில போடப்பட்டிருக்கிறார்கள். யார்? முஸ்லிம்களாக இருந்து அவர்கள் நடத்திய அந்த போராட்டம் வரலாற்றிலே இன்னும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹூனி மஸ்ஜித் என்று சொன்னதை வடநாட்டில் நீங்கள் பார்க்கலாம். அந்த பள்ளியாசலே ஆங்கிலேயருக்கு எதிராக அவருடைய கொடுமைக்கு சாட்சியாக அவர்கள் சுடப்பட்டு அதனுடைய இரத்தங்கள் எல்லாம் சிந்தி அந்த பள்ளியாசலே ரத்தம் பள்ளியாசல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பள்ளியாசல் இன்றும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை நபர்கள் இதே இங்க மருதநாயகம் பிள்ளை மதுரையிலே யூசுப் கான் என்று பெயரை மாற்றி இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி தூக்கில் போடப்பட்ட வரலாறு இன்றும் இருக்கிறது. அதே போன்று கேரளாவில் இருந்து மாப்பிள்ளைமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏறத்தாழ 100 பேர்கள் கேரளாவில் இருந்து கூட்ஸ் ட்ரெயினிலே உள்ளே அடைக்கப்பட்டு கொல்லப்பட்ட வரலாறு இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பேர்களை நீங்கள் வரலாற்றிலே காந்திஜி சொன்ன ஒத்துழையாமை இயக்கத்திலே, வரிகுடா இயக்கத்திலே எதிலே கலந்து கொள்ளாத முஸ்லிம்கள் எத்தனை பேர்கள் இருந்திருக்கிறார்கள்? கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டங்களில் இன்னும் மதுரையில் நடந்த போராட்டத்தில் 19 பேர்ல 10 பேருக்கு மேற்பட்டவர்கள் முஸ்லிம்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக எவ்வளவு போராட்டங்களை சந்தித்து தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார், தூக்கிலே தொங்கப்பட்டிருக்கிறார்கள், சுடப்பட்டிருக்கிறார்கள், தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். வள்ளல் ஹபீப் என்று சொன்ன வரலாறு நீங்கள் பாருங்க. நேதா சுபாஷ் சந்திர போஸ் மியான்மரிலே இருக்கின்ற பொழுது தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அள்ளி கொடுத்தார். அதுக்குதான் அவர் சொல்லுவார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இந்த நாட்டினுடைய பிணி நீங்க வேண்டுமானால் ஹபீப் என்ற மருந்து வேண்டும் என்று பேசுவாராம். அவருடைய போராட்டங்களில் அவர் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை அந்த அளவுக்கு பணத்தையும் அள்ளி கொடுத்த இந்த சமுதாயம், இதுக்கு பட்டியல் ஒரு பெரும் பெரும் புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்கு எவ்வளவு தியாகமானது எல்லாம் தெரியுது. எவ்வளவு கஷ்டப்பட்டா, எவ்வளவு சிரமப்பட்டா. ஆனா சிரமப்பட்டவன் இன்னும் சிரமப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். ஆனா ஹைபர் கால்வாயின் வழியாக வந்த அந்த கூட்டத்தினர்கள் மேலுக்கு மேல் போய்கொண்டே இருக்கிறார்கள்.
அப்ப உனக்கு இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு நீ சுதந்திரமாக இந்த நாட்டை ஆளுவதற்கு எவ்வளவு விதமான தியாகங்களை இந்த முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த அரசாங்கம் என்ன செய்தது? இந்த அரசாங்கம் இந்த முஸ்லிம்களை உயர்த்துவதற்காக என்ன திட்டங்களை போட்டது? எத்தனை ஏழை முஸ்லிம்களை உயர்த்தியது? ஒண்ணுமே இல்லை. ஓட்டு போட வருகின்ற போது மட்டும் முஸ்லிம்களிடத்திலே போய் வந்து வருகின்ற நேரத்தில் தொப்பியை போட்டுக்கிறான். அழகா சொல்லுவான், குல்லாவை போட்டுறாதன்னு. குல்லாவை போட்டுறா ஏமாத்துறங்கிறத அழகா அவன் குல்லாவை போட்டு என்ன செஞ்சிடறான், நம்மளை ஏமாத்திட்டு போயிருக்கிறான். என்ன எங்கேயாவது ஒரு காகித மில்லத்தினுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொன்னா ஒரு போர்வையை போத்திட்டு அதோட போயிடுறான். நம்முடைய உரிமைகள் அனைத்தையும் அந்த போர்வைக்குள்ள போட்டு மூடிட்டு போயிடறான். மீலாது விழா என்று அதற்காக ஒரு நாள் விடுமுறை விடுகிறேன்னு சொல்லிட்டு போயிடறான். மணிமண்டபம் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு இடத்தை கட்டி கொடுத்துட்டு அது பாட்டு போயிட்டு இருக்கிறான். முஸ்லிம்கள் பசியிலையும் பட்டினியிலையும் முழந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக இந்த இந்திய அரசு என்ன செய்தது? நீ இந்த நாட்டிலே இந்த பிரதமராக இருப்பதற்கும் மந்திரியாக இருப்பதற்கும் தன்னுடைய இன்னுயிர்களை இந்த முஸ்லிம் சமுதாயம் எத்தனை பேர் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்காக கொஞ்சமாவது நீ நினைத்து பார்த்தாயா? கொஞ்சமாவது இந்த சமுதாய மக்களுக்காக வேண்டி எதையாவது நீ செய்திருக்கிறாயா? ஒன்றும் செய்யவில்லை. போராடி போராடி கேட்டு கேட்டு ஒரு கமிஷனை அமைக்குகிறான். ரங்கநாத் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய நீதிபதியினுடைய கமிஷன் அமைக்கப்படுகிறது. உண்மையிலேயே முஸ்லிம்கள் பாதிக்கப்படும். அவன் போற இடம்லாம் பாக்குறான், அவ்வளவு கஷ்டப்படுறான். சரி, ஒரு கமிஷனை வைத்து அதுல கொடுப்பானுங்கிறதுக்காக வேண்டி கமிஷன் அமைக்கப்படுகிறது. அது முஸ்லீம் கூட இல்ல. அவர் என்ன ஒரு அறிவு இல்லாதவர் என்றும் கூட நீங்கள் சொல்ல முடியாது. இந்திய நாட்டினுடைய மிக உயர்ந்த நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் அவர். அவர் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிஷன் போய் இந்திய நாட்டில் உள்ள முஸ்லிம்களுடைய நிலைமைகளை எல்லாம் பார்த்து எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லல, ரொம்ப வறிய நிலைகளில் அவர்கள் இருக்கிறாங்க. ரங்கநாத் மிஸ்ரா நம்ம ஏதோ முஸ்லிம் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியை போட்டு அல்லது முஸ்லிம் சமுதாயம் கொடுத்த அறிக்கையை பார்த்து சொல்லல. ரங்கநாத் மிஸ்ரா என்ற அந்த மிக உயர்ந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர் இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எல்லாம் பார்த்து அவங்க எவ்வளவு வறுமை கீழே இருக்கிறாங்க, கல்வியில எவ்வளவு படுமோசமாக இருக்கிறார்கள் என்று அழகா பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறார். இவ்வளவு மோசமான நிலையில் முஸ்லிம்கள் இருப்பதின் காரணத்தினால் நீ குறைந்தபட்சம் இந்த கல்வி இடஒதுக்கீடுகள்ல, கல்வியில, வேலை வாய்ப்புகளில் அவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு இந்த நீதிபதி அறிக்கை கொடுத்திருக்கிறார். அது அவர் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அவர் சொல்றதுல முஸ்லிம்களை பற்றி பார்க்கிறாரு. எழுத படிக்க தெரிந்தவங்க சும்மா பார்த்து எழுதி எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னா 59.1%. முஸ்லிம்கள் எழுத படிக்க தெரியாதவன் 40% மேல். 40% மேல் முஸ்லிம்களில் எழுத படிக்க தெரியாதவர்கள் இருக்கிறாங்க. என்ன ஆனா அவனா அப்படின்னு படிக்க தெரிஞ்சவங்க 59% இருக்கிறான். ஆனா 10ஆம் வகுப்பு வரையிலையும் எத்தனை பேர் படிச்சிருக்கான்? அவன் ஆய்வுல எடுத்து பாருங்க, 10%. 10ஆம் வகுப்பு வரையிலையும் முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் படிச்சிருக்கான்னா, மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்க 100 பேர் படிச்சிருந்தான்னா முஸ்லிம்கள்ல ஒரு 10 பேர் தான் படிச்சிருக்கிறான். அடுத்து 12th பிளஸ் 2 எவ்வளவு படிச்சிருக்கான்? 4.53, ஒரு 4%, 4.5% தான் பிளஸ் 2 படிச்சிருக்கிறான். அதுக்கு அடுத்து டிகிரி எவ்வளவு படிச்சிருக்கிறான்னா வெக்கக்கேடு 3.6%. ஒரு 3% தான் டிகிரி படித்தவன் முஸ்லிம்கள் இருக்கிறான். ஆனா மற்ற எல்லா சமுதாயத்திலையும் என்ன 97% மேல் மற்றவர்கள் படித்திருக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய படிப்பு இது எவ்வளவு இருக்கு என்று பார்த்தோம்னா 3% டிகிரி. அதனால்தான் பார்க்கிறோம், இங்கே அரபு நாடுகளில் பார்க்கிறோம், இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய சவுதி அரேபியாவில், முஸ்லிம்கள் ஆளக்கூடிய துபை போன்ற இடங்கள்ல, கத்தர்ல பார்க்கிறோம், குவைத்துல பார்க்கிறோம், அங்க எல்லாம் வேலைக்கு போறான். வேலைக்கு போகக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் எல்லாம் பார்த்தா ரோடு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான், கக்கூஸ் கழுவிட்டு இருக்கிறான், ஒட்டகத்தை மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஆனால் மாற்று மத சகோதரர் அங்க மேனேஜரா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இஸ்லாமிய நாடு அது. அந்த இஸ்லாமிய நாட்டிலே ஒரு முஸ்லீம் அல்லாதவர் மேனேஜரா இருக்கிறான். என்ன காரணம்? ஏன் முஸ்லிம்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, இவன் தான் 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு தான் அங்க போயிருக்கிறான். 5வது தானே படிச்சிருக்கிறான், கையெழுத்து போட தெரியலையே, கை நாட்டு போட்டவனாகத்தானே இருக்கிறான். அதனால அவன் நீ என்ன செய்ய, அவனுக்கு கீழே வேலை பாரு. எவ்வளவு? 3000 ரூபாய், 4000 ரூபாய். இந்த சம்பளத்துக்கு அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன்
3000 திர்ஹம் வாங்குறான். இவன் 300 ரூபாய் வாங்குறான், 3000 ரூபாய் வாங்குறான். அவன் 3000 திர்ஹம் வாங்கிட்டு இருக்கிறான். 3 லட்சம் ரூபாய், 4 லட்சம், 5 லட்சம் என்று அவனுடைய சம்பளம் இருக்கிறது. ஏன்? நல்லா படித்திருக்கிற காரணத்தினால். அதனால அவனுக்கு வேலை கிடைக்கிறது. ஏன்? அல்லாஹ் தஆலா நமக்கு மண்டையில அறிவு கொடுக்கலையா? அவனுக்குன்னு தனியான ஒரு மண்டையை வச்சு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் படைச்சிருக்கிறான். ஆனால் இந்த முஸ்லிம் சமுதாயம் படிக்க முன் வரவில்லை, அதற்குரிய முயற்சி எடுக்கவில்லை, அதற்குரிய வாய்ப்பு வசதிகள் இல்லை. மாற்று மதத்தவருடைய வீடுகள்ல பாருங்க, அப்பா பார்த்தா பேங்க்ல வேலை பார்த்திருப்பாரு, அவன் எம்ஏ படிச்சிருப்பான், இன்னொரு டீச்சர் எம்பிஏ படிச்சிருப்பாரு, இன்னொருத்த பிஎஸ்சி படிச்சிருப்பான், பிகாம் படிச்சிருப்பான். அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா படிக்காத ஒருத்தனும் இருக்க மாட்டான். அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னா, படிக்க போனுச்சுன்னு சொன்னா, அவனுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அழகா சொல்லிக் கொடுத்து, அழகான விளக்கம் கொடுத்து அவங்களை மேல்படுத்தி இப்படி இருக்கிறாங்க. ஆனா நம்ம வீட்டுல என்ன, குமுத தூக்கி விரிச்சு வச்சுக்கிட்டு உள்ள புள்ள படிச்சுட்டு இருக்கிறான் புள்ள அப்படின்னு சொல்லி இங்க நம்ம டிவியை பார்த்துட்டு இருப்போம். இவன் என்ன படிக்கிறான் ஏதுன்னு நமக்கு தெரியாது. அவன் படிக்கிறத கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லவும் தெரியாது. அது பாட புத்தகமா அல்லது கதை புத்தகமா என்று கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு கூட படிப்பறிவு இல்லாத முஸ்லிம்கள், இப்படி இவ்வளவு மோசமான நிலையில் முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த முஸ்லிம்களுக்கு முன்னேறணும், இவனும் படித்து டிகிரி வாங்கணும்னு சொன்னா, இந்த முஸ்லிம்களுக்காக வேண்டி ஒரு 100 சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு நீ ஒதுக்குனீன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு 10% ஒதுக்கணும். அதுல வேற யாரும் படிக்க கூடாது. அந்த சீட்டு முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஏண்டா அவன் ஆரம்ப காலத்திலிருந்து நல்லா படித்த கூட்டமாக இருப்பதற்காக நிறைய மார்க் எடுத்து போயிடுறான். முஸ்லிம்கள் அறகுறையா படிச்சனால ஏதோ ஓரளவு கொஞ்சம் அறகுறையா படித்து ஒரு 50%, ஒரு 60% படித்திருக்கிறான். அவன் 80-90% மேல மார்க் எடுத்து போயிடுறான். அவன் போய் மொத்தத்தில் அள்ளிட்டு போயிடறான். முஸ்லிம்கள் குறைவா சீட்டு எடுத்திருந்தாலும் மார்க் எடுத்திருந்தாலும் எம்பிபிஎஸ்ல அவனுக்கு 10% மட்டும் கொடு. அதே போன்று வேற எத்தனை வேலை வாய்ப்புகள் இருக்குது, ரயில்வே துறை இருக்குதா, அதுல ஒரு 100 சீட்டு ஒதுக்குனீங்கன்னா 10% முஸ்லிம்கள் மட்டும் இருக்கணும். இப்படி ஒதுக்கினால்தான் முஸ்லிம்கள் முன்னேற முடியும். ஏன் ஒதுக்குறது தப்பல்ல. இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள், இந்த நாட்டுக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை பற்றி சொல்லும் போது அவ்வளவு தியானம், தப்பு செய்தா விட்டுட்டு போடா, அந்த மாதிரி தவறு செய்தாண்ட கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னா சிரமத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாலும் நீ பொறுத்து போ. அவர்கள் படிப்பு ரொம்ப கம்மியா இருந்தாலும் இந்த நாட்டுக்காக தியாகம் செஞ்சவங்க, அதனால 2 சீட்டு எடுத்துக்கிட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டவர்கள், தியாகம் செய்தவர்கள், இவருடைய முன்னோர்கள் தானா இவ்வளவு பணத்தையும் கொடுத்து அவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்து இந்த நாட்டை சுதந்திரத்துக்காக வேண்டி, சுதந்திரம் பெறுவதற்காக வேண்டி கஷ்டத்தை எல்லாம் சுமந்தவர்கள். அவனுடைய சந்ததி மார்க் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல விடு. இவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள் கொடுப்பதில் எந்த தப்பும் இல்ல. இது நியாயமானது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த சமுதாயம் முயறுகின்ற வரையிலையும் இந்த இடஒதுக்கீடு இருக்கட்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படி காட்டினாங்க. இந்திய சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படியே நொடிந்து போன காரணத்தினால்தான் அங்கே டாக்டர் அம்பேத்கர் உட்பட இவர்கள் எல்லாம் இவர்களுக்கு இடஒதுக்கீடு வர கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து அவர்களை முன்னேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் எப்படி கீழ்நிலையில் இருக்கிறாங்களோ அதை விட மோசமான நிலையில் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அடுத்து அவர் சொல்கிறார், வீட்டு வசதி இல்லாம, வீடு ஒழுங்கான வசதி இல்லாத இருக்கிறவங்க எத்தனை பேர்னா 34% இருக்கிறாங்க. வீடு யாருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சொந்த வீடு எத்தனை பேருக்கு இருக்கும்? எத்தனை பேர்களுக்கு சொந்த வீடு நமக்கு இருக்கிறது? ஒழுங்கில்லாத ஓட்ட உடசல் வீடுகள்ல 34 பேரா இருக்குல்ல. படுமோசமான வீடுகளை வைத்திருக்கக்கூடிய 23 பேர் இருக்கிறாங்களாம். அதுல குறிப்பா வறுமை கோட்டின் கீழே இருக்கிறவங்க எத்தனை பேரு? நகர்ப்புறங்கள்ல 27%, கிராமப்புறங்கள்ல 36% பேரு வறுமை கோட்டின் கீழே இருக்காங்க. வறுமை கோட்டின் கீழே என்ன? ஒருவேளை உணவு மட்டும் உள்ளவர்கள், உடுத்துவதற்கு 2 சட்டை மட்டும் வைத்திருப்பவர்கள், அவங்க தங்குவதற்கு சரியான வசதி இல்லாதவர்கள், பொது கழிப்பிடங்கள், தெருக்களிலே போய் கழிப்பிடத்தில் போகக்கூடியவர்கள், இந்த மாதிரி நிலையில் உள்ளவர்கள் வறுமை கோட்டின் கீழே உள்ளவங்க. எத்தனை பேரு? 36%. கிராமப்புறத்திலையும் சிட்டியில 27% முஸ்லிம்கள் இருந்து வருகிறார்கள். வறுமை கோட்டில் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியல முஸ்லிம்கள் அவ்வளவாண்டு. வட மாநிலங்களில் போய் பாருங்கள், பீகார்ல போய் பாருங்க, உத்தரப்பிரதேசத்தில் போய் நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி கல்கத்தா, மேற்கு வங்காளத்தில் போய் நீங்கள் பாருங்கள். முஸ்லிம்கள் அவ்வளவு கீழ்நிலையில வறுமை கோட்டின் கீழே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க.
ரிக்ஷா இழுத்துக்கொண்டு இன்னும் கை ரிக்ஷா இருக்கு, மனுஷன் அப்படி இழுத்துக்கிட்டு போறது. இங்க சைக்கிள் ரிக்ஷா அதெல்லாம் ஒழித்துட்டு அங்க இங்க இப்பவும் என்ன இருக்கு, மேற்கு வங்காளத்துல மனுஷன் கையை வச்சு இப்படி இழுத்துக்கிட்டு போகக்கூடிய ரிக்ஷா வண்டிகள் இருக்குது. அதுல எத்தனை முஸ்லிம்கள் இழுத்துக்கிட்டு போறான்னு பாருங்க. வறுமை கோட்டின் கீழே அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். யார்? இந்த முஸ்லிம்கள். அவ்வளவு இதை பார்க்கிறான். வட மாநிலங்கள்னா வறுமை கோட்டின் கீழே நிறைய பேர் படிக்காதது பரவலா எல்லாத்தையும் இருக்கான். வறுமை கோட்டின் கீழே ரொம்ப பசியும் பட்டினியும் முழந்து கொண்டிருக்க வட மாநிலங்கள் முஸ்லிம்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலையெல்லாம் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் இடஒதுக்கீடு கொடு என்று ஒரு மாற்று மதத்தவன் அவனுடைய கண்ணில் கண்ணீர் வருகிறது. இந்த முஸ்லிம்களின் நிலைமையை பார்த்து பரிதாபப்படுகிறான். ஆனா ஓட்டு வாங்க வர்றவன் என்ன முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். அப்ப இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய, அக்கிரமம் செய்யக்கூடிய இந்த அரசுக்கு எதிராக நீங்கள் போராடினால்தான் அது கிடைக்கும். போராடாமல் அறிக்கை விடுவது, முதல்வரை சந்தித்து வருவது, இதெல்லாம் நடந்தது இல்ல. வரலாறு காலங்காலமா சொல்லிட்டு தான் இருக்கிறான். இது இப்ப புதுசா வச்ச ஒரு கோரிக்கை இல்ல. இடஒதுக்கீடு எவ்வளவு காலத்துக்கு முன்னால் வைத்த இடஒதுக்கீடு கோரிக்கை வச்சிருக்காங்க. தாங்க தர்றோம், எங்க உள்ளத்தில் இருக்கிறது, இதயத்தில் இடம் இருக்கு, இப்படி சொல்லி ஏமாத்திட்டு போனாங்க. இது சரிப்பட்டு வராது என்று சொன்னால் கும்பகோணத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணியை நம்ம நடத்தி காட்டிய பிறகுதான் ஆஹா முஸ்லிம்கள் விழிப்படைஞ்சு விட்டாங்க, இவங்களுக்கு இன்னும் ஏமாற்றிக் கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லி ஒரு 3% கொடுத்தான். இதுவரையிலும் கொடுத்தானா? சட்டமன்றத்தில் பேசலையா? அல்லது முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்கலையா? 1000 தடவை வச்சாலும் ஒண்ணு நடக்கல. ஒரு பெரும் கூட்டத்தை அவனிடத்திலே காட்டி நீ இனி தரலன்னா உனக்கு ஓட்டு கிடையாது என்ற நாம் கடும் போக்கை எடுத்த காரணத்தினால் ஒரு 3% கொடுக்கிறோம். இது மத்திய அரசுக்கு எதிராகவும் நீங்கள் போராடினீர்கள் என்றால், ஒரு பெரிய அளவிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நீங்கள் காட்டினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு மத்தியிலே மிகப்பெரிய இடஒதுக்கீடு கிடைக்கும். உங்களுக்கு என்ன, நம்ம இடஒதுக்கீடு கிடைச்சு நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். நான் என்ன படிக்க போறேன், நான் காலேஜில் போய் சேர போறேன். நம்ம சேராட்டாலும் நம்ம பிள்ளைகள் சேருங்க. நம்முடைய பேரன் பேத்திகளுக்கு இந்த படிப்பு உதவும். நமக்கு உதவலைங்கிறதுக்காண்டி விட்டுறாதீங்க. நம்மை போன்ற இஸ்லாத்தை ஏற்ற ஓரிரை கொள்கைகளுக்கு எத்தனையோ ஏழ்மை நிலையில், பரிதாப நிலையில் இருக்கக்கூடிய வடமாநிலங்கள் இருப்பவர்களுக்கு உணவுக்கு அது உதவும். அவன் சொல்லுகிறான் அந்த பரிந்துரையிலே, இந்த முஸ்லிம்களுக்கு, வீடு இல்லாத முஸ்லிம்களுக்கு நீ வீடு கட்டி இலவசமா கட்டி கொடுக்கணும். எத்தனையோ நலத்திட்டங்களை நீ கொடுக்கிற, அது போய் ஒருத்தனுக்கும் போறதில்லை. நலத்திட்டத்தை பத்தி யாருக்குமே தெரியாது. விதவைக்கு நலத்திட்டங்கிறான், உடல் ஊனமுட்டவருக்கு நலத்திட்டங்கிறான், அதை கர்ப்பிணி பெண்களுக்கு பணம் சொல்லுகிறான். எத்தனையோ வரிசைய நலத்திட்டங்கள். முஸ்லிம்கள் அப்படியா, எங்க இருக்குது, எங்க போய் வாங்கணும் ஒண்ணுமே தெரியாது. அவன் சொல்றான் யாரும் வாங்கினது இல்ல. இது விழிப்புணர்வை நீ ஏற்படுத்தணும். அதுலயும் கரெக்டா அவர்களுக்கு போவதற்கு ஏற்பாடு செய்யணும். இந்த இருக்குது சமத்துவபுரத்தில் முஸ்லிம்களுக்கு எத்தனை பேரு நாம் பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு கொடுக்கிறோம். நீ சொன்ன இடஒதுக்கீடு போற 3 குறைந்தது ஒரு 4, ஒரு இதுல 4, ஒரு இதுல 3வது நீ என்ன செய்யணும், முஸ்லிம்களுக்கு ஒதுக்கணும். ஒதுக்குறானா? யாராவது கேட்டாதான் போய் போராடணும் என்று சொன்னா எத்தனை கொடுத்திருக்கான்னு பார்க்கணும். இந்த மதுரையை சுத்தி சமத்துவபுரங்கள் எத்தனை இருக்கு? எல்லா மக்களுக்கும் சேர்த்து ஒவ்வொருத்தரும் வீடு கொடுக்கறியே, முஸ்லிம்களுக்கு எத்தனை வீடு நீ ஒதுக்கி கொடுத்திருக்க? யாரும் கேட்கிற சமத்துவபுரமா, அது எங்க இருக்குது, நமக்கு இருக்குதா அப்படின்னு. இலவசமா கட்டிக்கும், முஸ்லிம்களுக்கும் இருக்குது. ஆனா ஒன்னே ஒண்ணு கொடுக்கறான். ஏன் குறைஞ்சது ஒரு 3 கூடு அல்லது 4 கூடு கேட்க போறது இல்ல. அவன் சொல்றான், ரங்கநாத் மிஸ்ரா அந்த நீதிபதி சொல்லுகிறான், ஒருத்தனுக்கு ஒழுங்கா போய் சேர்றது இல்ல. இந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும். வீடு இல்லாதவர்களுக்கு நீ இலவசமா வீடு கட்டி கொடு. ஏராளமான முஸ்லிம் ஏழைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான், அவனுக்கு நீ வீடு கொடுப்பது உன் மீது கடமை. அவனுடைய பரிந்துரையில் எழுதுகிறான். கேஸ் அடுப்பு விண்ணை தொட்டுகிறது. எப்படா ஒவ்வொரு நேரம் டிவியை பார்த்து பத்திரிகை வர விலையேற்றம், டீசல் போகுது, அதை ஏறப்போது, இது ஏறப்போகுதுன்னு சொல்லி அப்படி ஏத்திக்கிட்டே போறான். அதுக்கு கேஸ ரொம்ப ரொம்ப மலிவான விலையில் இந்த முஸ்லிம் ஏழைகளுக்கு நீ கொடு, அவனுடைய பரிந்துரை. அதே போன்று உயர்கல்வி படிக்கிறானே, படிப்பதற்கு வசதி இல்லாத, வட்டி இல்லாத கடன் உதவியை கொடு. எத்தனை பேர்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பணம் இல்லை. ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு, ஒரு இன்ஜினியர் சீட்டுக்கு எவ்வளவு பணம் கேட்கிறான்? சாதாரண ஒரு எல்கேஜிக்கு போய் சேர்ந்தாலே 10,000 ரூபாய் கட்டுங்கிறான் வருஷத்துக்கு. அப்புறம் 10th படிச்சனா 20,000 30,000 ரூபாய் கேட்கிறான். படிப்பதற்கு ஒண்ணுமே இல்ல. நல்ல கல்வியை படிக்க வேண்டும்னா அவனுக்கு வட்டி இல்லாத ஒரு கடனையாவது நீ கொடு. அந்த பரிந்துரை அறிக்கையில் இருக்குது. இதுக்குதான்
இந்த ஜூலை 4 பேரணியை நம்ம வைத்திருக்கிறோம். இந்த ஜூலை 4 பேரணி வைத்து எனக்கோ மற்றவர்களுக்கோ எந்த லாபம் இல்லை, இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு லாபம். நம்ம கண்டிருக்கிறோம். இதே மாதிரி கும்பகோணத்தில் நடத்திய பேரணியின் அடிப்படையில் 3.5% பெற்று பலர்கள் இந்த கோட்டாவின் அடிப்படையில் முஸ்லிம்கள் என்ன இடஒதுக்கீடை பெற்று உயர்கல்வி படித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி மத்தியிலையும் 10% கொண்டு வரணும்னா நீங்கள் எல்லாம் உழைக்கணும், நிறைய நபர்களை நீங்கள் கொண்டு வரணும். இதுவும் மார்க்கத்தில் உள்ளது என்பதை மனசுல வைங்க. இந்த போராட்டத்துக்கு முன்னா நன்மை கிடைக்குமா? கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நியாயத்துக்காக போராடுவதற்கு, அநியாயக்காரனுக்கு எதிர்த்து போராடுவதற்கு இதெல்லாம் சிறந்த ஜிஹாத் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இதற்காக வேண்டி நீங்கள் செலவழிக்கக்கூடிய நேரம், செலவழிக்கக்கூடிய பணம், உங்களுக்கு நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள், இதற்கு அல்லாஹ் தஆலா கூலியை தருவான். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வருமானால் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், நியாயத்துக்காக, உண்மைக்காக, இந்த சமுதாய நலனுக்காக வேண்டி போராடக்கூடிய இந்த இறை தூதர்கள் ஆட்டிய இந்த போராட்டங்கள்ல நீங்கள் அனைவர்களும் கலந்து கொள்ளணும். இதுக்கு உண்மையிலேயே நன்மை இருக்கிறது என்பதையும் நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் அதை போன்ற நியாயமான போராட்டங்களில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவோமாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹ்.